குரோம்பேட்டை அருகே நவபாஷான தண்டபாணி கோயில் முருகன் சிலை சேதமடைந்திருப்பதாக அந்த சிலையை வடிவமைத்த ரமேஷ்குமார் தெரிவித்துள்ளார். சென்னை குரோம்பேட்டைக்கு அடுத்துள்ள அஸ்தினாபுரத்தில் 2 சென்ட் நிலத்தில் தனியார் நிர்வகிக்கும் நவபாஷான தண்டபாணி கோயில் உள்ளது. இதில் மூலவராக 3 அடி உயரம் கொண்ட நவபாஷான முருகன் சிலையை 9 ஆண்டுகளுக்கு முன்பு ரமேஷ்குமார் என்பவர் வடிவமைத்துள்ளார். இந்த நவபாஷான சிலை சுரண்டப்பட்டிருப்பதாக மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல்துறையிடம் ரமேஷ்குமார் புகார் அளித்திருக்கிறார். கடந்த மாதம் பல்லாவரம் வட்டாட்சியர் ஆறுமுகம் ரமேஷ்குமாரை சிலையை ஆய்வு செய்ய அழைத்து சென்றார். ஆனால் ரமேஷ்குமாரை அனுமதிக்காத நிலையில் நேற்று காவல்துறை பாதுகாப்புடன் ரமேஷ்குமார் கோயிலுக்கு சென்று சிலையை ஆய்வு செய்தார். பின்னர் பேசிய அவர் முருகன் சிலையில் சில இடங்களில் சேதம் ஏற்பட்டு உள்ளதாக கூறினார். சிலை அங்கங்கே டேமேஜ் ஆயிருக்கு. அது அவங்க கோயில் நிர்வாகமும் நானும் என்ன பேசிக்கிட்டோன்னா, அதாவது சேதப்பட்ட சிலையை பூஜிக்கக்கூடாது. மெயின் அது புது சிலையாக செய்யலாம். புது சிலை செஞ்சு திருப்பி அதே இடத்துல நம்ம வைக்கலாம். அவங்க 2 பேர்கிட்ட நான் சொல்லிட்டு வந்திருக்கேன். அந்த கோயிலோட நிர்வாகிக்கிட்ட அவங்களும் ஒத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம செஞ்சு அங்கே இடத்துல வைக்கலாம் அப்படின்னு. நவபாஷானத்தால் திருப்பியும் அதே முருகரை ரெடி பண்ணி அங்கே வைக்கலான்னு சொல்லியிருக்காங்க. கோயில் கட்டினால் எல்லாம் இது பண்ணால் இங்கே மந்திரிக்கவோ சாமியார் மாதிரி அந்த மருந்து கொடுக்கவோ அவர் ஏன்னா சாமியார் மருந்து கொடுத்து எவ்வளோ பேர் காலமானாங்கன்னு எனக்கு தெரியும். அந்த வேலை இங்கே அந்த இதுவே இங்கே வச்சுக்க கூடாது. ரமேஷன் கூட வந்தால் போல் பார்த்தா போல் எல்லாம் பண்ண போல் அப்புறம் என்ன சொல்லிட்ட போல் என்னால் அந்த மாதிரி இருக்க முடியாது. நான் அந்த மாதிரி இது பண்ண முடியாதுன்னா அப்புறம் தான் என்ன பண்ணேன், நான் வேறு இங்கேருந்து இதுவாக பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேலைக்கு அவங்க போயிட்டாங்க. அவர் என்ன பண்ணாரு? உங்களால அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை? அதெல்லாம் ஒன்றும் யாரும் பிரச்சனை. முருகன் சிலை ஆய்வின் போது பெண் பக்தர்கள் தேவாரம் திருவாசகம் பாடினர். சேதமடைந்த நவபாஷான முருகன் சிலைக்கு பதிலாக புதிய சிலையை வடிவமைத்து மீண்டும் கோயிலில் வைப்பது என இருதரப்பும் பேச்சுவார்த்தை நடத்தி முடிவுக்கு வந்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ்